ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருந்தேன். அதை அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னா. ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனியாக எதுவும் கிடையாது. இந்த வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங் பண்ணோம்ல, அப்போ பால் காய்ச்சிட்டு ஸ்வீட் பொங்கல் பண்ணது. அதுக்கப்புறம் தனியாக ஸ்வீட்னு எதுவும் பண்ணலை. ஸோ இன்னைக்கு இது சாப்பிடணும்னு போல தோணுச்சு, அதனால ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் பாஸ்தால அம்மா பால் கொல்கட்டை செஞ்சு தருவாங்க. நான் ஒரு தடவை கூட ட்ரை பண்ணதே இல்லை, ஆனால் சாப்பிட்ருக்கேன். இப்போ கையில் பாஸ்தா இருக்கும்போது செய்யலாம்னு சொல்லிட்டு தான் அது செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்வீட் பாஸ்தா. இந்த ஸ்வீட் பாஸ்தாக்கு ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக 1/2 லிட்டருக்கும் கம்மியான பால் அடுப்புல வச்சிருக்கேன். இந்த பக்கம் பாஸ்தாவும் நான் வேக போட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் பாஸ்தா, அது ஒன்னோட ஒன்று ஒட்டாம இருக்கிறதுக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்திருக்கேன். இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதுனால கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாஸ்தாவை ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து டிசானோ பிராண்டோட பாஸ்தா. இது ஃபுல் வீட் பாஸ்தாங்க, மைதாலாம் எதுவும் கிடையாது. இந்த ஆலிவ் ஆயிலுமே சேம் டிசானோ பிராண்டோடது தான். ஆலிவ் ஆயில் ஆட் பண்றதுனால நம்ம சமைக்கிற ரெசிபியோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் பாஸ்தாக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சுகர் அதிகமா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க சுகர் நல்லா கரைஞ்சி பால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இப்போ கொதிக்க விட்டுற போறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்தாவை தனியா வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா சேமியா பாயாசம் செய்வீங்களா, அதே மாதிரியே பாஸ்தாவை நெய்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் பால்ல ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். பட் அந்த மாதிரி செய்யறப்போ சம்டைம்ஸ் பால் திரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நான் தனியா வேக வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பால் நல்லா திக்கானதும் வேக வச்ச பாஸ்தாவையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நட்ஸையுமே நான் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போறேன். இந்த நட்ஸ் ஸ்கிராப்பரை நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். ஃபிளிப்கார்ட்லயா இல்லை மீஷோலையான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஜஸ்ட் 90 ருபீஸ்க்கு வாங்கினா, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. நீங்க அடிக்கடி டெசர்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கத்தியை வச்சு கட் பண்ணிட்டு இல்லாம இதுக்குள்ள நட்ஸ் எல்லாம் போட்டு ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணாலே போதும். சூப்பரா அழகா ஸ்கிராப் பண்ணி கொடுத்துருது. பாஸ்தா ஆட் பண்ண கையோட நட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்காக நான் 2 ஸ்பூன் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பால் பவுடர் இருந்தால் கூட தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாமல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிடுங்க. இதுக்கு பேர் பால் பாயாசம், பாஸ்தா பாயாசம், ஸ்வீட் பாஸ்தான்னு எந்த பேர் உங்களுக்கு தோணுதோ அந்த பேர் நீங்க வச்சுக்கலாம். பால் கொல்கட்டை செய்யற மெத்தட் தான், பட் அதை விட இது ரொம்பவே ஈஸி. நட்ஸ் ஸ்கிராப்பர், ஆலிவ் ஆயில், பாஸ்தான்னு எல்லா லிங்க்ஸையுமே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், செக் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.